அது ஒண்ணு இல்ல, ஆம மேய்க்கிற கூட்டத்துக்கு இவ்வளவு பெரிய அறிவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை வியந்து பாக்குறாங்க. டிவிக்கோட அமைச்சரை கலாய்க்கிறதா நினைச்சு இந்த வீடியோ போட்டிருக்கானுங்க. அப்படி உண்மையிலே உனக்கு அந்த நாய்களுக்கு மேல அன்பு இருந்திருந்தா, அந்த நாய்கள் கூட்டத்துல ஒரு நாய்க்கு உடம்பு ஃபுல்லாவே டிசீஸ் ஆயிருக்கு. அதை நீ ஒழுங்கா பாத்துருக்கணும். இது ஒன் டே ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு தெரியுமா? உண்மையிலே ஃபீட் பண்றவங்க அது ஏதோ பிளேட்லயோ இல்ல ஒரு தட்டுலயோ வச்சு ஃபீட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு என்னதான் ரோட்ல அதுவும் மண்ணா இருக்கு, அதுல கொண்டு தட்டி வச்சுட்டு ஏதோ உண்மையிலே பாசத்தை கொட்டின மாதிரி. உண்மையா அக்கறை இருக்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மண்ணுல என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த மண்ணும் சேர்ந்து உள்ள போகும்போது அதுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்ண இந்த ரெண்டு தற்கூரியும் அண்ணன் சொல்றதை கேட்க மாட்டாங்க போல. அண்ணன் ட்ரெடிஷனல் பேசுவாரு. ஆனா இவங்க ட்ரெடிஷனலா வியர் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன், ட்ரெஸ் நான் சொல்ல மாட்டேன். வால் நார்ல நான் ட்ரெஸ் செய்ய போறேன் அப்படின்னாரு. இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அதை வாங்கி வியர் பண்றது இல்ல? ட்ரெஸ் அவங்க இஷ்டம் இருந்தாலும் நாம் தமிழருடைய கொள்கை அல்லவா அது, அதை ஃபாலோ பண்ணணும்ல. அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் ஃபுட்டை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி கார்பரேட் முதலாளிகள்னு சொல்லி ஆப்போசிட்டா பேசுவாங்க. பாஸ்தா இது என்ன ட்ரெடிஷனல் ஃபுட்டா இல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா இல்ல சாதாரண ஒரு கடையில ஒருத்தங்க சேல்ஸ் பண்ற ஃபுட்டா? எப்படி இது ஒரு கார்பரேட் ஃபுட் தான். கல்ச்சரை பத்தி பேசுவாங்க. பேசுறது ஒண்ணு, ஆனா செயல்பாடு ஒண்ணா இருக்கே.